friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல காஃபி வச்சு ஒரு சூப்பரான டெசர்ட் பார்க்கலாம். காஃபி பிரியர்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். காஃபி குடிக்கிறது போல இது வந்து காஃபியை சாப்பிடுறது மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது பண்றதுக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய 4 பேசிக் பொருட்கள் போதும். இதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இது வந்து 1/2 லிட்டர். இதை வந்து ஒரு panல மாத்திக்கலாம். மாத்திட்டு பால் கொதிக்கட்டும். பால் கொதிச்சதும் இதில் வந்து 1/2 கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம் சேர்த்துட்டு மிதமான சூடில் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். பால் கொஞ்சம் குறையிற நேரத்தில் நம்ம வந்து மீதி பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்து நெஸ்கஃபே பிராண்ட் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்தாச்சு. அடுத்தது இதை வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக்கணும். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து சோள மாவு எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, இது வந்து 1/4 கப், கூடவே 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இதையும் எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்தாச்சு. இப்போது பாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல காஃபி, அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கலந்து வச்சுருக்க சோள மாவு இது சேர்த்ததுமே கெட்டியாகும். அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், உடனேவே கெட்டியாகிரும். ஸ்டவ் வந்து மிதமான சூட்லேயே இருக்கட்டும். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 4 நிமிஷம் போல் இருக்கட்டும். கொஞ்சம் கெட்டியாகணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடியாக இருக்குது. இதை வந்து நான் இன்றைக்கி 4ஆக பிரித்து சின்ன சின்ன கிண்ணங்களில் வைக்க போகிறேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒரே பவுலும் பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவி வச்சிடலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு அழகாக வரும். எல்லாத்துலேயும் தடவுனதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். 4லையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. இதை வந்து ஒரு 2 மணி நேரம் போல் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா எடுத்தால் சரியாக வரும். இப்போ வச்சுட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகி ரெடியாக இருக்குது. இந்த ஓரங்கள்லாம் அப்படியே ஈஸியாக வந்துடும் நம்ம வந்து வெண்ணெய் தடவுனதுனால. இப்போ இதை வந்து நம்ம கவுத்திடலாம். கை வச்சாலே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல ஒரு திக்காக நல்லா அழகாக வந்திருக்கு. அப்புறமா மேலே வந்து சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இது சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு அழகுக்காக. அப்புறமா 2 ப்ளூபெர்ரி, அவ்வளோதான். டடா, பாருங்கள் எவ்வளோ அழகாக தயாராக இருக்குன்னு. அப்படியே ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே காஃபி சாப்பிட்றது மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடுது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.